தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் பரவலாக மழை பெய்ததால் அப்பகுதி மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். கோவை தொண்டாமுத்தூர் சுற்றுவட்டார பகுதிகளான ஆலாந்துறை, இருட்டுப்பள்ளம், செம்மேடு, சாடிவயல் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை. ஆர்புரம் பிரதான சாலையோரம் இருந்த மின்கம்பம் சாய்ந்ததால் 3 மணி நேர மின்சார விநியோகம் பாதிக்கப்பட்டது. தென்காசியில் காலையில் வெயில் வாட்டிய நிலையில் மாலையில் பரவலாக மழை பெய்தது. இதனால் செங்கோட்டை, குற்றாலம், மேலகரம், இலஞ்சி உள்ளிட்ட பகுதிகளில் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. அதேபோல தேனி மாவட்டம் கம்பம் பள்ளத்தாக்கு பகுதிகளில் மழை பொழிந்தது. கூடலூர், சுள்ளிப்பட்டி, நாராயணத்தேவன்பட்டி, அணைப்பட்டி, ராயப்பன்பட்டி உள்ளிட்ட இடங்களில் பெய்த மழையால் வெப்பம் தணிந்தது. நான்காம் தேதி வரை தென் தமிழ்நாட்டில் மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து வெளியிடப்பட்டுள்ள அறிவிப்பில் 27ஆம் தேதி தென் தமிழ்நாட்டின் கடலோர மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் அதனையொட்டிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. 28 மற்றும் மார்ச் 1ஆம் தேதி மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களிலும், 2ஆம் தேதி தென் தமிழ்நாட்டின் கடலோர மாவட்டங்களிலும் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. 3ஆம் தேதி டெல்டா மாவட்டங்களின் ஓரிரு இடங்களிலும், 4ஆம் தேதி தென் தமிழ்நாட்டின் கடலோர மாவட்டங்களிலும் லேசான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 27ஆம் தேதி வட தமிழ்நாட்டின் கடலோர பகுதிகள் மற்றும் திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் லேசான பனிமூட்டம் காணப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், அதிகாலை வேளையில் ஓரிரு இடங்களில் லேசான பனிமூட்டம் காணப்படும் என்றும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. கடலூரில் அடுத்தடுத்து காகங்கள் உயிரிழந்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. கடலூர் அருகே பெரிய கங்கனாங்குப்பத்தில் குவியலாக காக்கைகள் மயங்கி விழுந்து உயிரிழப்பதால் பறவை காய்ச்சலாக இருக்குமோ என்று பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். கடந்த மாதம் சென்னை இந்திரா நகர், நீலாங்கரை, அடையாறு உள்ளிட்ட பகுதிகளில் ஏராளமான காகங்கள் உயிரிழந்தன. இது தொடர்பாக மேற்கொண்ட ஆய்வில் பறவை காய்ச்சல் காரணமாக காகங்கள் உயிரிழந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து பறவை காய்ச்சலை தடுப்பதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தமிழ்நாடு அரசு முன்னெடுத்தது. இந்நிலையில் கடலூர் அருகே பெரிய கங்கனாங்குப்பத்தில் காக்கைகள் மயங்கி விழுந்து உயிரிழந்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. 3 நாட்களாக காகங்கள் பறந்து கொண்டிருக்கிற காகங்கள் சோர்வடைந்து ஆங்காங்கே விழுந்த வண்ணம் இருக்கிறது. அதில் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் பறந்துட்டே இருந்து சோர்ந்து விழுந்த பிறகு கொஞ்ச நேரம் உயிரோடு இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு 1/4 மணி நேரம், 1/2 மணி நேரத்துக்கு அப்புறம் செத்து கிடக்குது. இந்நிலையில் உயிரிழந்த காகங்கள் மற்றும் கோழிகளை கால்நடை மருத்துவ குழுவினர் பாதுகாப்பான முறையில் அப்புறப்படுத்தினர். மேலும் அந்த பகுதியில் கிருமிநாசினி தெளிக்கப்பட்டு மக்களுக்கு சிறப்பு மருத்துவ முகாம் நடைபெற்றது. சென்னையின் கோடைக்கால குடிநீர் தேவையை பூர்த்தி செய்ய ஆந்திர மாநிலம் கண்டலேரு அணையிலிருந்து திறக்கப்பட்ட கிருஷ்ணா நதிநீர் பூண்டி ஏரியை வந்து சேர்ந்தது. ஜனவரி முதல் ஏப்ரல் வரையிலான 2ஆம் கட்ட தவணையாக கடந்த 24ஆம் தேதி வினாடிக்கு 500 கன அடி வீதம் தண்ணீர் திறக்கப்பட்டது. இது நேற்று தமிழக எல்லையான 0 பாயிண்டிலிருந்து 25 கிலோமீட்டர் தூரம் பயணித்து பூண்டி ஏரியை அடைந்தது. தற்போது பூண்டி ஏரியின் நீர்மட்டம் அதன் மொத்த கொள்ளளவான 35 அடியில் 34.5 அடியை எட்டியுள்ளதால் அங்கிருந்து இணைப்பு கால்வாய் வழியாக புழல் மற்றும் செம்பரம்பாக்கம் ஏரிகளுக்கு தலா 250 கன அடி தண்ணீர் அனுப்பப்படுகிறது. இதன் மூலம் சென்னையின் கோடைக்கால குடிநீர் விநியோகம் எவ்வித தடையுமின்றி சீராக இருக்கும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். சத்துணவு அமைப்பாளர்கள், அங்கன்வாடி பணியாளர்கள் மற்றும் கிராம ஊராட்சி செயலாளர்களுக்கான ஓய்வூதியத்தை 2000 ரூபாயில் இருந்து 3400 ரூபாயாக உயர்த்தி தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. சத்துணவு மற்றும் அங்கன்வாடி பணியாளர்கள் உள்ளிட்டோருக்கு சிறப்பு ஓய்வூதியமும் பணி நிறைவின் போது வழங்கப்படும் தொகையும் உயர்த்தி வழங்கப்படும் என்று சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்திருந்தார். இதனை நிறைவேற்றும் வகையில் அரசாணை வெளியிட்டுள்ள தமிழ்நாடு அரசு சத்துணவு அமைப்பாளர்கள், அங்கன்வாடி பணியாளர்கள், கிராம ஊராட்சி செயலாளர்களுக்கான ஓய்வூதியம் 2000 ரூபாயில் இருந்து 3400 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என்று தெரிவித்துள்ளது. மேலும் பணி நிறைவின் பொழுது அவர்களுக்கு வழங்கப்படும் ஒட்டுமொத்த தொகை 1 லட்சம் ரூபாயில் இருந்து 2 லட்சம் ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறு அங்கன்வாடி பணியாளர்கள் மற்றும் வன களப்பணியாளர்களுக்கான சிறப்பு ஓய்வூதியம் 2000 ரூபாயில் இருந்து 3200 ரூபாயாகவும், பணி நிறைவின் பொழுது அவர்களுக்கு வழங்கப்படும் ஒட்டுமொத்த தொகை 1 லட்சம் ரூபாயில் இருந்து 2 லட்சம் ரூபாயாகவும் உயர்த்தி வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அங்கன்வாடி உதவியாளர்கள், சமையலர்கள், சமையல் உதவியாளர்கள் மற்றும் தூய்மை பணியாளர்களுக்கான சிறப்பு ஓய்வூதியம் 2000 ரூபாயில் இருந்து 3000 ரூபாயாகவும், பணி நிறைவின் பொழுது அவர்களுக்கு வழங்கப்படும் ஒட்டுமொத்த தொகை 50000 ரூபாயில் இருந்து 1 லட்சம் ரூபாயாகவும் உயர்த்தி வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல குடும்ப ஓய்வூதியமும் உயர்த்தி அறிவிக்கப்பட்டுள்ளது.
9 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் வருவாய்த்துறை அலுவலர்கள் பணி புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். சிறப்பு பணி பாதுகாப்பு சட்டத்தை உடனடியாக ஏற்றுதல் உள்ளிட்ட 9 அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து இப்போராட்டம் நடைபெற்றது. சேலம் அஸ்தம்பட்டி பகுதியில் உள்ள வட்டாட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற போராட்டத்தில் ஏராளமானோர் பங்கேற்றனர். வருவாய்த்துறை ஊழியர்களே, கூட்டமைப்பு நிர்வாகிகளே, அழைத்து பேசு. அதேபோல காலி பணியிடங்களை நிரப்புதல் உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு காத்திருப்பு போராட்டம் நடைபெற்றது. இதனால் வருவாய்த்துறை மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையின் பணிகள் பாதிக்கப்பட்டன. திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு நடைபெற்ற போராட்டத்தில் ஏராளமானோர் பங்கேற்று உரிய ஊதியம் வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்தனர். தமிழ்நாட்டில் சட்டப்பேரவைத் தேர்தலை முன்னிட்டு அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகளுடன் தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் ஆலோசனை மேற்கொண்டார். 5 மாநில தேர்தல் பணிகளை தலைமை தேர்தல் ஆணையம் மேற்கொண்டு வருகிறது. இதன்படி புதுச்சேரியில் ஆய்வை முடித்துக் கொண்டு நேற்று முன்தினம் சென்னை வந்த தலைமை தேர்தல் ஆணையர் தலைமையிலான 15 அதிகாரிகள் கொண்ட உயர்மட்ட குழு MRC நகரில் உள்ள தனியார் நட்சத்திர விடுதியில் தங்கி ஆலோசனைக் கூட்டங்களை மேற்கொண்டுள்ளனர். நேற்று அங்கீகரிக்கப்பட்ட தேசிய மற்றும் மாநில அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகளுடன் தேர்தல் ஆணைய குழுவினர் விரிவான ஆலோசனை நடத்தினர். திமுக, அதிமுக, காங்கிரஸ், பாஜக, தேமுதிக, நாம் தமிழர் கட்சி, விடுதலை சிறுத்தைகள், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், ஆம் ஆத்மி, பகுஜன் சமாஜ், தேசிய மக்கள் கட்சி ஆகிய கட்சிகளின் பிரதிநிதிகள் தங்கள் கோரிக்கைகளை முன்வைத்தனர். அப்பொழுது அனைத்து கட்சிகளுமே ஒரே கட்டமாக தேர்தலை நடத்த வேண்டும் என்று வலியுறுத்தியதாக கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்ட தேர்தல் அதிகாரிகள், மாவட்ட எஸ்பிக்கள் மற்றும் உயர் காவல் அதிகாரிகளுடன் தலைமை தேர்தல் ஆணையர் ஆலோசனை நடத்தினார். இதில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் மற்றும் பதற்றமான வாக்குச்சாவடிகளை கண்டறிவது குறித்து விவாதிக்கப்பட்டது. தொடர்ந்து இன்று காலை வருமான வரித்துறை, வங்கி, விமான போக்குவரத்து, ரயில்வே உள்ளிட்ட 20 முக்கிய துறை அதிகாரிகளுடன் ஆலோசனைகள் நடைபெறவுள்ளன. தேர்தல் பறக்கும்படை உள்ளிட்ட முக்கியமான பணிகளில் மாநில அரசு ஊழியர்களுக்கு பதிலாக மத்திய அரசு ஊழியர்களை அதிக அளவில் ஈடுபடுத்த வேண்டும் என்று தலைமை தேர்தல் ஆணையர் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் அதிமுக சார்பில் வலியுறுத்தியதாக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கூறினார். ஆளுங்கட்சி என்று சொன்னால் அவர்களுக்கு ஒரு மக்கள் அதிகமாக புலங்குகின்ற இடமும், அதேபோல் எதிர்க்கட்சி என்றால் அதே இடத்தை கொடுக்காம வேறு இடத்தை கொடுப்பது, இது போன்ற வேறுபாடு காட்டக்கூடாது என்கின்ற அந்த ஒரு கருத்தையும் நாங்கள் முன்வைத்தோம். வாக்காளர் பட்டியலில் குளறுபடிகள் இருக்கக்கூடாது என்று வலியுறுத்தியதாக காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த KV தங்கபாலு தெரிவித்தார். தேர்தல் அதிகாரிகளுக்கு என்ன வாக்காளர் பட்டியல் இருக்கிறதோ அதே பட்டியல் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளுக்கும் அங்கீகரிக்கப்பட்ட வேட்பாளர்களுக்கும் அந்த பட்டியல் வழங்கப்பட வேண்டும். நீண்ட காலமாக ஒரே இடத்தில் பணியாற்றும் காவல்துறை அதிகாரிகளை உடனடியாக இடமாற்றம் செய்ய வேண்டும். தேர்தலை ஒரே கட்டமாக நடத்தி முடிக்க வேண்டும் என பாஜக சார்பில் வலியுறுத்தப்பட்டதாக கராத்தே தியாகராஜன் கூறினார். அமலாக்கத்துறை தலைமை இயக்குனர் சென்னை வந்துள்ளார். தமிழ்நாட்டில் சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான பணிகள் தீவிரமாக நடைபெற்று வரும் நிலையில் அமலாக்கத்துறையின் தலைமை இயக்குநர் ராகுல் நவீன் சென்னை வந்துள்ளார். இன்றும் நாளையும் சென்னையில் தங்கியிருக்கும் அவர் தமிழ்நாட்டில் நிலுவையில் உள்ள முக்கிய வழக்குகள் குறித்து உயர் அதிகாரிகளுடன் தீவிர ஆலோசனை நடத்தவுள்ளார். குறிப்பாக தமிழ்நாட்டைச் சேர்ந்த முன்னாள் மற்றும் இந்நாள் அமைச்சர்கள் மீது பதிவு செய்யப்பட்டுள்ள வழக்குகள், மணல் மற்றும் சட்டவிரோத பணப்பரிமாற்ற புகார்கள் குறித்து அவர் விரிவாக ஆய்வு செய்யவுள்ளதாக கூறப்படுகிறது. அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்த 2 ஆண்டுகளுக்குள் கட்டாயம் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட வேண்டும் என ஏற்கனவே அவர் உத்தரவிட்டிருந்த நிலையில் தமிழ்நாட்டில் உள்ள வழக்குகளில் விசாரணையை வேகப்படுத்தவும் நீதிமன்ற நடவடிக்கைகளை விரைந்து முடிக்கவும் அதிகாரிகளுக்கு அவர் அறிவுறுத்தவுள்ளார். இன்னும் ஓரிரு மாதங்களில் சட்டமன்ற தேர்தல் நடைபெறவுள்ள சூழலில் அமலாக்கத்துறை இயக்குநரின் இந்த திடீர் சென்னை வருகை தமிழக அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இன்றைக்குத்தான் தகவல் சொல்லப்பட்டது. மார்ச் 2ஆம் தேதி விடுதலை சிறுத்தைகளுக்கு அழைப்பு வந்திருக்கிறது. 28ஆம் தேதி முதலில் கூறியிருந்தார்கள். தொகுதி பங்கீடு தொடர்பாக திமுக அழைப்பு விடுத்தது குறித்து நியூஸ் 18 தமிழ்நாட்டிற்கு விசிக தலைவர் திருமாவளவன் அளித்த பேட்டியில் இவ்வாறு கூறினார். வரும் சட்டமன்ற தேர்தலுக்காக கூட்டணி கட்சிகளுடன் திமுக பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது. விசிகவுடன் மார்ச் 2ஆம் தேதி திமுக பேச்சுவார்த்தை நடத்துகிறது. இந்நிலையில் நியூஸ் 18 தமிழ்நாட்டிற்கு பேட்டியளித்த திருமாவளவன் கூட்டணியை விட்டு காங்கிரஸ் வெளியேறும் என்று பேசுவது வெறும் வதந்தி என்றார். காங்கிரஸ் இந்த கூட்டணியில் ஒரு அழுத்தத்தை கொடுக்கிறது, ஆட்சியில் பங்கு கேட்கிறது என்பதை வைத்துக்கொண்டு திமுக கூட்டணியை பிடிக்காத சக்திகள் இதை ஊதி பெருக்க விரும்புகிறார்கள். முதல்வர் மிகுந்த நிதானத்தோடு எல்லாவற்றையும் கையாளுகிறார்.
காங்கிரஸை விட்டுவிட மாட்டார், பேசி தீர்ப்பார். திமுக கூட்டணியில் உள்ள தமிழக வாழ்வுரிமை கட்சிக்கு வெள்ளிக்கிழமையன்று பேச்சுவார்த்தைக்கு வர அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. சர்ச்சைக்குரிய பாடம் அடங்கிய 8ஆம் வகுப்பு பாடப்புத்தகங்களை வெளியிட உச்சநீதிமன்றம் தடை விதித்துள்ளது. NCERT அச்சிட்டு வழங்கிய 8ஆம் வகுப்பு சமூக அறிவியல் பாடப்புத்தகத்தில் நீதித்துறையில் ஊழல் என்ற தலைப்பில் ஒரு பாடம் சேர்க்கப்பட்டது. இது தொடர்பாக உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வு 2வது நாளாக விசாரணை மேற்கொண்டது. அப்போது சர்ச்சைக்குரிய பாடம் திட்டமிட்ட சதி என்று உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வு கடுமையாக விமர்சித்தது. 10 பருவ மாணவர்களுக்கு தவறான வழிகாட்டுதல்களை நாம் காட்டிவிடக் கூடாது என்று தலைமை நீதிபதி சூரியகாந்த் வலியுறுத்தினார். மேலும் புத்தகத்தில் இடம்பெற்றுள்ள தவறான கருத்துக்கள் ஆசிரியர்கள், பெற்றோர் மற்றும் அடுத்த தலைமுறைக்கும் கூட எடுத்து செல்லப்பட்டு பாதிப்பை ஏற்படுத்தும் என்றும் கூறினார். இதனையடுத்து கல்வி அமைச்சகம் சார்பில் நிபந்தனையற்ற மன்னிப்பு கோருவதாக சொலிசிட்டர் ஜெனரல் துஷர் மேத்தா தெரிவித்தார். அப்போது குறுக்கிட்ட தலைமை நீதிபதி சூரியகாந்த், NCERT தரப்பிலிருந்து ஆத்மார்த்தமாக மன்னிப்பு என்ற ஒற்றை வார்த்தை வரவில்லை என்றும் மாறாக தங்களது தவறை மறைத்து நியாயம் தேடுவதாகவும் விமர்சித்தார். இதனைத் தொடர்ந்து சர்ச்சைக்குரிய பாடப்புத்தக விநியோகத்தை அடுத்த உத்தரவு பிறப்பிக்கும் வரை நிறுத்தி வைக்க உத்தரவிட்ட தலைமை நீதிபதி சந்தையில் உள்ள புத்தகங்களை திரும்பப் பெற ஆணையிட்டார். சர்ச்சைக்குரிய பாடத்தை தயாரித்தது தொடர்பாக ஏன் நடவடிக்கை எடுக்கக்கூடாது என்று பதிலளிக்குமாறு NCERT இயக்குநர் மற்றும் மத்திய கல்வித்துறை செயலாளருக்கு நோட்டீஸ் அனுப்பினார். பாட புத்தகங்கள் தயாரித்தவர்கள் குறித்த விவரங்கள் அனைத்தையும் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய உத்தரவிட்ட உச்சநீதிமன்றம் விசாரணையை 11ஆம் தேதிக்கு தள்ளி வைத்தது. இஸ்ரேலில் UPI பயன்படுத்துவதற்கு புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தானது மகிழ்ச்சி அளிப்பதாக பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். 2 நாள் பயணமாக இஸ்ரேல் சென்றுள்ள பிரதமர் மோடி யூதர்களின் நினைவிடத்திற்கு சென்று மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினார். அதன் பிறகு இஸ்ரேல் அதிபர் நெதன்யாகு மற்றும் பிரதமர் மோடி முன்னிலையில் புத்தாக்கம், விவசாயம் உட்பட பல்வேறு துறைகளில் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. பின்னர் நெதன்யாகுவுடன் செய்தியாளர்களை சந்தித்த பிரதமர் மோடி இந்தியா இஸ்ரேல் இடையே தடையற்ற வர்த்தகம் குறித்து பேச்சுவார்த்தையில் முன்னேற்றம் ஏற்பட்டிருப்பதாக கூறினார். கிரிட்டிக்கல் एंड इमर्जिंग टेक्नोलॉजी पार्टनरशिप स्थापित करने का निर्णय लिया है. इससे AI, क्वांटम और क्रिटिकल मिनरल्स जैसे क्षेत्रों में सहयोग को नई गति मिलेगी. பின்னர் பேசிய நெதன்யாகு இந்தியாவிற்கும் தனக்குமான பிணைப்பு குறித்து நினைவு கூர்ந்தார். Great personal debt. You see, when I met Sarah for the first time, I think our first or second date was in an Indian restaurant in Tel Aviv. It was Rina Pashkarna. And I have to tell you, there is no question. First of all, the food was unbelievable. இஸ்ரேலின் உயரிய விருதை இந்திய நாட்டு மக்களுக்கு அர்ப்பணிப்பதாகவும் பிரதமர் மோடி தெரிவித்தார். இருபது ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் ஜிம்பாப்வே அணியை 72 ரன்கள் வித்தியாசத்தில் அபாரமாக வீழ்த்திய இந்திய அணி அரையிறுதி வாய்ப்பை தக்க வைத்துள்ளது. சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நேற்றிரவு நடைபெற்ற சூப்பர் 8 சுற்றுப் போட்டியில் பேட்டிங்கை தொடங்கிய இந்திய அணி வீரர்கள் தொடக்கம் முதலே அதிரடி ஆட்டத்தை வெளிப்படுத்தினர். தொடக்க ஆட்டக்காரர் சஞ்சு சாம்சன் 24 ரன்களில் வெளியேறினார். இஷான் கிஷன் 38 ரன்களை எடுத்து ஆட்டமிழந்த நிலையில் மற்றொரு தொடக்க ஆட்டக்காரர் அபிஷேக் சர்மா 55 ரன்களில் பெவிலியன் திரும்பினார். இந்திய அணி 20 ஓவர்களில் 4 விக்கெட் இழப்பிற்கு 256 ரன்கள் என்ற வலுவான ஸ்கோரை எட்டியது. இதன் மூலம் 20 ஓவர் உலகக்கோப்பை தொடர்களில் 2வது மிகப்பெரும் ஸ்கோர் என்ற சாதனையை இந்தியா படைத்துள்ளது. இதனைத் தொடர்ந்து களமிறங்கிய ஜிம்பாப்வே அணியின் தொடக்க ஆட்டக்காரர் பிரையன் பெர்னட் அதிரடியாக ஆடினார். ஆனால் மற்ற வீரர்கள் அடுத்தடுத்து பெவிலியன் திரும்பினர். இதனால் அந்த அணி 20 ஓவர்களில் 6 விக்கெட் இழப்பிற்கு 184 ரன்களையே எடுத்தது. இதன் மூலம் இந்திய அணி 72 ரன்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது. முதல் போட்டியில் தென்னாப்பிரிக்காவிடம் தோல்வியடைந்த நிலையில் இந்த வெற்றியின் மூலம் அரையிறுதி வாய்ப்பை இந்திய அணி தக்க வைத்துள்ளது. உதய்பூரில் விஜய் தேவர்கொண்டா ராஷ்மிகா திருமணம் கோலாகலமாக நடைபெற்றது. கீத கோவிந்தம், டியர் காம்ரேட் உள்ளிட்ட படங்களில் இணைந்து நடித்த விஜய் தேவர்கொண்டா ராஷ்மிகா மந்தனா ஜோடி ரசிகர்கள் மத்தியில் கவனம் பெற்றது. நட்பாக பழகி வந்த இருவருக்கும் இடையே காதல் மலர்ந்த நிலையில் பெற்றோர் சம்மதத்துடன் கடந்த சில நாட்களாக உதய்பூரில் உள்ள நட்சத்திர ரிசார்ட்டில் திருமண வைபவங்கள் நடைபெற்று வந்தன. இதில் நெருங்கிய உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் மட்டுமே பங்கேற்ற நிலையில் வியாழக்கிழமை காலை 10 மணி அளவில் இருவருக்கும் திருமணம் நடைபெற்றது. திருமணம் தொடர்பான புகைப்படங்களை சமூக வலைதளங்களில் பகிர்ந்துள்ள விஜய் தேவரகொண்டா தனது நெருங்கிய தோழி மனைவியானதாக பதிவிட்டுள்ளார். மணமக்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். திருமணத்தை தொடர்ந்து வரும் 4ஆம் தேதி ஹைதராபாத்தில் திருமண வரவேற்பு நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதில் பல்வேறு திரைப்பிரபலங்கள் பங்கேற்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது.